ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா, சமோசா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவு வந்து 2 கிலோ எடுத்துருக்காங்க. 2 கிலோ எடுத்து தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மைதா மாவு வந்து நல்லா வந்து ஊறணுங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அளவு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தாங்க சமோசா செய்கிறதுக்கு நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மசாலா பொருட்கள் பாருங்கள், தேவையான அளவு எல்லாம் எடுத்துருக்கேன். மைதா மாவு நல்லா ஊறிடுச்சிங்க. எவ்வளோ சைஸுக்கு தேவையோ அவ்வளோ சைஸுக்கு நம்ம சின்ன சின்ன வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. காய்கறிகள்லாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், சால்ட் எடுத்துருக்கோம், தேவையான அளவு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்காங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்காங்க. வாங்க எப்படி வந்து மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வேக வச்சு மசிச்சு வச்சு எடுத்த பொட்டேட்டோ எடுத்துக்கலாங்க. அதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் எழுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்சுருந்த மசாலா பவுடர் எல்லாம், காய்கறிகள்லாம் வெஜிடபிள்ஸ் பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க, மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம், கொத்தமல்லி தூள் வந்து எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா எடுத்துருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது வந்து சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு குட்டி பவுலில் மைதா மாவு வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டியே இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் லிக்விடாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. என்ன சமோசா நல்லா க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த இது வந்து பிரிஞ்சிட்டு வந்துடுங்க. ஸோ அது எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது மைதா மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. அதை ஆஃப் சைஸாக கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. அந்த இது க்ளோஸ் ஆகிறதுக்காக மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை லைட்டாக வந்து தடவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறணுங்க. அவ்வளோதாங்க. ரெடி பண்ணி வச்ச எல்லா சமோசாவையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்ததுனால நானும் என்னோடய கோ-சிஸ்டர் தாங்க சேர்ந்து சமோசா ரெடி பண்ணணும். எப்போவுமே அப்படி தாங்க, நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணி தான் பலகாரம்லாம் செய்வோம். அதனால் அவங்க ரெடி பண்ணி வைக்க நாங்கள் போட்டு எடுத்துட்டோங்க. எங்களுக்கு ஒர்க்கும் வந்து ஈஸியாக முடிஞ்சது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டான சமோசா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அமைதியான கிராமம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.